ஓசூர் அருகே ஆந்திரா மற்றும் கர்நாடக அரசுகள் விமான நிலையம் அமைக்க திட்டமிட்டிருக்கிறது. இதனால் தமிழகத்தின் முதலீடுகள் அங்கு செல்லும் வாய்ப்பு உள்ளது. இது பற்றி சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டதற்கு அமைச்சர் கூறிய பதிலை பாருங்கள். இதற்கான ஆதாரத்தோடு அவர்கள் சமர்ப்பிச்சாங்கன்னா நம்ம சொல்லலாம். பக்கத்துல இதற்கான ஆதாரங்களே இல்லையே. இதற்கான ஆதாரங்கள் இல்லாம இந்த மாதிரியான பத்திரிகையில வாசிக்கப்பட்டது, சோசியல் மீடியால வாசிக்கப்பட்டதுன்னு தவறான செய்திகளை சட்டசபையில பேசக்கூடாது. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். ஆதாரம் தானே இதோ. ஓசூரிலிருந்து வெறும் 88 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குப்பம் விமான நிலைய திட்டத்திற்கான இந்திய விமான நிலைய ஆணையத்தின் முன்சாத்தியக்கூறு ஆய்வு நிறைவடைந்துவிட்டது. மேலும் 180 ஏக்கர் நிலத்திற்கான இழப்பீடு வழங்கவும் ஒப்புதலும் பெறப்பட்டுள்ளது. அதேபோல பெங்களூருவின் 2வது விமான நிலையம் அமைக்க இந்திய விமான நிலைய ஆணையத்தின் முன்சாத்தியக்கூறு ஆய்வு நிறைவடைந்துவிட்டது. விரிவான மதிப்பீட்டிற்காக கனகபுராவுக்கு அருகில் உள்ள சுடஹள்ளி மற்றும் ஹரோஹள்ளி, அத்துடன் நெலமங்கலா உள்ளிட்ட சாத்தியமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதற்கான ஆதாரங்களே இல்லையே. இப்படியே கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் மழுப்பலாக பதிலளித்துக் கொண்டே சென்றால் தமிழகத்தின் தொழில்துறை அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும்.